அதிமுகவுடன் தவைக்க பேச்சு நடத்தவில்லை என்று தற்போது அக்கட்சியைச் சேர்ந்த சிடிஆர் நிர்மல்குமார் நியூஸ் 18க்கு தகவல் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆட்சி அமைப்பது தொடர்பாக அதிமுகவுடன் பேச்சு நடத்தவில்லை என்று சிடிஆர் நிர்மல்குமார் நியூஸ் 18க்கு தகவல் கொடுத்திருக்கிறார். முன்பாக 108 இடங்களை வென்றிருக்கும் தவைக்க ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 11 எம்எல்ஏக்களின் ஆதரவை எதிர்பார்த்திருக்கிறது. இந்த நிலையில் அதிமுகவுடன் பேச்சு நடத்தப்பட்டுவதாக சொல்லப்பட்ட நிலையில் அதனை அக்கட்சியை தவைக்கவைச் சேர்ந்த சிடிஆர் நிர்மல்குமார் மறுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில்ராஜா, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயும் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்தும் ஆகிய இருவரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவருடைய இல்லத்தில் கிரீன்வேஸ் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய இல்லத்தில் இன்று சந்தித்து பேசியதாக தகவல் ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பு வெளியாகி இருந்தது. இது குறித்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நாம் விசாரித்த போது அந்த தகவல் மறுத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்போது அந்த கட்சியுடைய இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமாரும் அந்த தகவலை மீண்டும் ஒரு முறை மறுத்திருக்கிறார். குறிப்பாக அது போன்ற எந்த ஒரு சந்திப்பும் நடைபெறவில்லை. காங்கிரஸ் கட்சியோடு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. அதுபோல கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட மற்ற கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. ஆனால் என்டிஏவில் இருக்கக்கூடிய எந்த கட்சியுடனும் போட்டியிட்ட, அதாவது என்டிஏ சார்பில் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி சார்பில் போட்டியிட்ட யாருடனும் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதை அவர்கள் மீண்டும் ஒரு முறை உறுதிப்பட தெரிவிக்கிறார்கள். சிவரஞ்சனி, செந்தில்ராஜா, தற்போது அதிமுகவுடன் பேச்சு நடத்தவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றன? தற்போது தவைக்க காங்கிரசிடம் ஆதரவை கோரியிருக்கிறது. அவை தவிர வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸை அவர்கள் வைத்திருக்கிறார்கள்? சிவரஞ்சனி, நாளை விஜய் பதவி ஏற்பதற்காக முதல்வராக பதவி ஏற்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அதற்கான அனுமதி கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது கடிதத்தை இன்று ஆளுநரிடம் கொடுக்க இருக்கிறார்கள். அதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களின் கையொப்பங்களை பெறப்பட்டு அந்த கடிதத்தை இன்று வழங்குகிறார்கள். அதற்கு பிறகு ஆளுநர் அழைப்பு விடுத்து அந்த விஜய் முதல்வராக பதவி ஏற்க இருக்கிறார். அதே சமயம் 2 வாரத்துக்குள் மெஜாரிட்டியை, அதாவது 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை பெறுவதற்கான முயற்சியும் நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற கட்சிகள், விசிகே, கம்யூனிஸ்ட் கட்சி, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் என அவர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அதில் என்னென்ன விருப்பம், ஒவ்வொரு கட்சிகளுடைய விருப்பம் என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் அதில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அது இன்றோ அல்லது இன்னும் ஓரிரு நாட்களிலோ மற்ற கட்சிகளோடு அந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியுடைய முடிவு என்பது இன்று மாலைக்குள் அறிவிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். சிவரஞ்சனி, செந்தில்ராஜா, இப்போது 4 வாய்ப்புகள் தவேகாவிற்கு முன்பாக இருக்கின்றன. காங்கிரஸ் கட்சி, விசிக, இடதுசாரிகள் இவர்கள் ஆட்சியில் பங்கெடுக்கக்கூடும். அல்லது காங்கிரசும் விசிகாவும் ஆட்சியில் பங்கெடுத்துவிட்டு இடதுசாரிகள் வெளியிலிருந்து ஆதரவை தெரிவிக்கக்கூடும். அதேபோல அதிமுக ஆட்சியில் பங்கேற்றுவிட்டு, அதாவது சிலருக்கு மட்டும் அமைச்சர் பதவி ஒதுக்கப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அல்லது அதிமுக ஆட்சியில் பங்கேற்காமல் ஒரு சிலர் மட்டும் தவேகாவுக்கு தங்களின் ஆதரவை தெரிவிக்க இருக்கிறார்களா? அது தொடர்பான கருத்துக்களும் ஆலோசனையில் இருக்கின்றனவா என்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. தவேகாவின் வியூகம் இதில் என்னவாக இருக்கிறது? சிவரஞ்சனி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று வெற்றி பெற்றவர்கள் இல்லாத ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும் என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விருப்பமாக இருக்கிறது, எண்ணமாக இருக்கிறது. அதற்கான பேச்சுவார்த்தை தான் நாம் குறிப்பிட்டது போல நடைபெற்று வருகிறது. விஜய் தன்னுடைய அந்த கொள்கை மாநாட்டில், முதல் மாநாட்டில் அறிவித்திருந்தார், தங்களுடன் கூட்டணிக்கு வருபவர்கள், தங்களை நம்பி வருபவர்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வழங்கப்படும் என்று கூறியிருந்தார். அந்த நிலைப்பாட்டில் அவர் இன்றும் உறுதியாக இருப்பதாக தெரிகிறது. கட்சி வட்டாரத்தில் பேசும்போதும் அது கூறுகிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை என்பது மறைமுகமாக நடைபெற்று வருகிறது. அதாவது பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இந்த டிமாண்ட் இருக்கிறது என்பதை இன்னும் வெளிப்படையாகவோ அல்லது தகவலாகவோ யாரும் இன்னும் கூற மறுக்கிறார்கள். ஆனால் அந்த கூட்டணியில் பங்கெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று தெரிவிக்கிறார்கள். தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு 108 இடங்கள் இருக்கிறது. இன்னும் 10 இடங்கள் தேவைப்படுகிறது. அந்த ஆதரவை கொடுக்கும் கட்சிகளுக்கு நிச்சயமாக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாகவும் தான் கட்சியின் தரப்பில் கட்சியினர் கூறுகிறார்கள். சிவரஞ்சனி, செந்தில்ராஜா, அப்போது நிச்சயமாக ஆட்சியில் பங்கெடுத்துக் கொண்டு கூட்டணி கட்சிகள் இருக்கலாம், ஆதரவை தரலாம் என்கிற வகையில் இதை புரிந்து கொள்ளலாமா?
நிச்சயமாக சிவரஞ்சனி. ஏனென்றால் விஜய் அவருடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவதில் அவர் உறுதியாக இருப்பதாக தெரிகிறது. ஏனென்றால் தற்போது 108 இடங்கள் இருப்பதால் மற்ற கட்சிகளோட உதவியும் தற்போது ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படுவதன் காரணமாக நிச்சயமாக அவர் அதிகாரத்தில் பங்கும் கொடுப்பதற்கு, குறிப்பாக அமைச்சரவையில் பங்கு கொடுப்பதற்காக வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. மறுபுறம் நிலையான ஆட்சி அமைவதற்கு 118 இடங்களை தாண்டி இன்னும் அதிக எண்ணிக்கையிலான ஆதரவு இருப்பது ஒரு சேஃப் பிளேவாக இருக்கும் என்கிற ஒரு கருத்தும் பத்திரிகையாளர்கள் மூலம் முன்வைக்கப்படுகிறது. சிவரஞ்சனி, தற்போதைய நிலையில் அவர்கள் அந்த மெஜாரிட்டி செந்தில்ராஜா, நீங்க இணைப்பிலே காத்திருங்க.